இது டே 4 இல்ல டே 5 நீங்க கேட்டீங்கன்னா ஆமாங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்னால நிறைய வீடியோ எடுக்க முடியல. ஸோ டேரக்டா சாட்டர்டே சண்டே நான் என்ன பண்றேன்றதை இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு காட்டி சொல்ல பார்க்குறேன். ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் பார்க்குறேன். எனக்கு நாள் முடியறதும் நாள் ஆரம்பிக்கிறதும் டோட்டலி ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது என் ஷிஃப்ட் 6 மணிக்கு சாயந்தரம் ஆரம்பிச்சு காலையில 3 மணிக்கு முடியும். டெக்னிக்கலி என் நாள் நான் மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 4 மணிக்கு, அதாவது ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெல்லாம் முடிக்கிறேன். ஸோ சாட்டர்டே நான் ஷிஃப்ட் முடிச்சு டேரக்டா கிரிக்கெட் விளையாட போயிட்டேன். இது நான் ரெகுலராக பண்ற விஷயம். மார்னிங் 3:45 நாங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ணோம். என் டீம் பையன் கிட்ட கொடுத்து நான் ஆர்டர் தேடுறா அப்படின்னா நான் 6 அடிச்சதெல்லாம் கரெக்டாக எடுக்காம நான் எந்த பால் அவுட் ஆடணும் அதை மட்டும் எடுத்துட்டோம் ப்ரோ அப்படின்ட்டான். ஆனால் நான் சத்தியமா 6 அடிச்சேங்க. சாட்சிக்கு நான் 2 பேரை கீழே டேக் கூட பண்ணியிருக்கேன். கிரிக்கெட் விளையாட்டு நேராக வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கூப்பே எடுத்துட்டு நான் படுத்துட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தது. திருப்பி நான் எழுந்திரிக்கிறதுக்கே நைட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலான்னு விஆர் போனோம். எனக்கு செம பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம KFC போனோம். அங்கே 9 பீசஸ் 299 கொடுத்துருந்தாங்க. வேற வழி இல்லாமல் அதை வாங்கி சாப்பிட்டேன். ஃப்ரைட் சிக்கனாக இருந்தாலும் அதில் ப்ரோட்டீன் இருக்குன்னு என் மனசை நானே தெரியுது. என்னென்ன சொல்றான் பாருங்க. அப்புறம் அங்கேயே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் போர் அடிச்சுன்னு ஒரு ரைட் போகலான்னு போனேன். நிஜமாலே அந்த ரைட் ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. ஸ்கையும் அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அகைன் திருப்பி வந்து பகல் ஃபுல்லாக தூங்கிட்டேன். சண்டே ஈவினிங் எழுந்தேன். எப்பயும் போல நான் சர்ச் போனேன். திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதனால தான் டேரக்டா எடிட்டிங்ல இறங்கிக்கலாம்னு இதில் உட்காந்துட்டேன். ஸோ எனக்கு தெரியும் இந்த 2-3 நாள் நான் ஒழுங்காக வீடியோவும் போடல, நானுமே ஒழுங்காக பார்த்துக்கலன்னு. பட் நான் மறைச்சு எதுவும் ஃபேக்காக போடக்கூடாதுன்னு நினச்சேன். இனிமேலும் முடிச்சுக்கலாம் நான் காலி ஆகிடும்னு எனக்கே தெரியுது. மண்டே வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.